மேம், நீங்க வந்து ரத்த ஓட்டம் வந்து தடைபடுறனால வெரிகோஸ் வெயின்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த ரத்த ஓட்டம் தடைபடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ரத்த ஓட்டம் தடைபடணும்னா நெறைய ரீசன்ஸ் இருக்கு சார். ம். முதல்ல வந்து நம்ம இந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது சரியா இல்ல நமக்கு. அதனால தான் வெரிகோஸ் வெயின் வந்து அதிக பேருக்கு வருது. ம். முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து விவசாயத்துல வேலை செய்வாங்க. விவசாயியா இருந்திருக்காங்க. நெறைய வேலை செய்வாங்க. அதாவது காலையில எழுந்துச்சு இருப்பாங்க. 5 மணிக்கு எழுந்துச்சுட்டு, அவங்க ஏதோ களி எல்லாம் சாப்பிட்டுட்டு, தோட்டத்துக்கு போய் வேலை செய்வாங்க. சாயந்தரம் வருவாங்க. இந்த மாரி ரொட்டீன் வாழ்க்கை போயிருந்தது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததே கிடையாது. ம். ஆனா இப்போ செடன்டரி லைஃப்ன்னு சொல்றாங்கல்ல. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்ல டக்கு டக்குன்னு நெறைய ஓடி விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செடன்டரி லைஃப் எடுத்துப்போம். சரியா? அதாவது வீட்ல வந்து ஒரு சோஃபான்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த சோஃபாலயே தான் எந்நேரம் உட்கார்ந்துருக்காங்க. ம். ஆல் டைம்ஸ் எப்ப சோஃபால தான் உட்கார்ந்து ஒரு தரையில உட்கார்ந்து பார்த்திருக்கீங்களா யார் வீட்லயாச்சும்? யாரும் கீழ உட்கார்ந்து சாப்பிடுறது இல்ல. கீழ சும்மா தான் உட்காருது இல்லையா? முன்னாடிலாம் சும்மா உட்கார்ந்துருக்காங்களா கீழ? எப்பவுமே சோஃபால தான் உட்காருவாங்க. சாப்பிடுறதுனாலும் டைனிங் டேபிள். அது ஒரு ஃபேஷனா மாறி போச்சு. சோஃபா, டைனிங் டேபிள் அதுல தான் உட்காருது. எப்போ வந்து நம்ம வந்து கால ஒழுங்கா ப்ராப்பரா யூஸ் பண்றது கிடையாது. கால வந்து நல்லா மடிச்சு நம்ம கீழ உட்கார்றோம்ல. சப்பாங்கால் போட்டு உட்கார்றோம். அந்த மாரி உட்கார்றது. அந்த மாதிரி யோகா பண்றது. அந்த மாதிரி நெறைய யோகா மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனை கண்டிப்பா வரவே வராது. யாருமே வந்து யோகாலாம் பண்றதே கிடையாது. மோஸ்ட்லி சொல்றேன். எஸ். எல்லாரும் வேலைக்கு போற அவசரத்துல மொத்த பேர் சொல்ல. மோஸ்ட்லி வந்து யோகா எக்ஸர்சைஸ் பண்றதே கிடையாது. அட்லீஸ்ட் வாக்கிங் ஆச்சும் கொஞ்சம் பேர் போயின்னு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கேன் நானு பார்க்லலாம். யோகா பண்ணணும்.